ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது மறைந்த ஜானகி அம்மா அவர்களினுடைய சொத்து மதிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பற்றிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது கசிந்திருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி அம்மா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பல மொழிகளில் வந்து பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில், அதாவது வந்து 1950வது வருடத்தில் இருந்தே அவங்க வந்து நிறைய பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுலலாம் கிடையாது. பட் ஆனாலும் வந்து பார்க்கும் பொழுது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 பாடல்கள் பாடியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய துறையில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கடந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை வச்சு பார்க்கும்பொழுது அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்கக்கூடிய சம்பளத்தில் வச்சு பார்க்கும் பொழுது அவங்க வந்து நகைகள், முதலீடுகள் மூலமாகவோ நகைகள் வாங்கி வைக்கிறது, அதே மாதிரி லேண்டு வாங்குறது, வீடாக வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த காலத்துக்கு பார்க்கும் பொழுது இப்போவே வந்து ஒரு பவுன் பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 கடந்து போயிருக்கு. ஸோ அந்த காலத்தில் அவங்க வந்து எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுன் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 300 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நகைகள் விஷயத்திலே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க 100 பவுன் கிட்ட அவங்க சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சது, முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி, 40லேருந்து 50 கோடி வருவாய் வருது அப்படின்னு சொல்லப்படுது. அது தவிர்த்து சென்னையிலேயே பார்த்திங்க அப்படின்னா பிரபலமான இடங்களில் வந்து 10 கோடி ரூபாய்க்கு செலவில் பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் வந்து பெரிய பெரிய மாளிகைகள் வந்து இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ மைசூரில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் மைசூர்லேயும் அவங்களுக்கு வந்து சில சொத்து மதிப்புகள் வந்து இருக்கிறதாகவும், அதாவது வந்து பண்ணை வீடு, லேண்டு அந்த மாதிரி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு சொந்தமாக 5 வீடுகள், அந்த 5 வீடுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது 10லேருந்து 15 கோடி கிட்ட அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு வீடினுடைய மதிப்பும் இருக்கும். அதை தவிர்த்து 200 பவுன் நகைகளோடு சேர்த்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம், முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வரக்கூடிய பணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து சொத்து மதிப்பு 200 கோடி ரூபாய் அப்படின்னு இருக்கிறதாக வந்து தற்போது ஒரு தகவல் வந்து கசிந்திருக்கிறது. இந்த 200 கோடி ரூபாயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய உழைப்பால் சம்பாதிச்ச சொத்துக்கள். அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து சம்பளம் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க முதலீடு செஞ்சது, வாங்கிய பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்களால் இப்போ அவங்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 200 கோடி இருக்கிறது அப்படின்னே நம்ம கணக்கிடலாம். ஏன்னா இப்போ அந்த காலத்து அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா லேண்டு கூட பார்த்திங்கன்னா 7,000க்கு கூட வாங்கியிருக்காங்க, 7,000க்கு கூட வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வீடு, மனை கூட, வீடு வந்து 50,000க்கு கூட வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன முதலீட்டில் வாங்கக்கூடிய பொருட்கள், அதாவது நகையாகட்டும், மனையாகட்டும், வீடாகட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைய காலகட்டத்திற்கு பார்க்கும் பொழுது அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட அதாவது வாங்கின விலையை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாகவே இப்போ போகிறது அப்படின்னே சொல்லலாம். அதனாலே பார்த்திங்கன்னா அவங்க சொத்து மதிப்பு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து 200 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வாழ்நாளில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பள்ளி கல்வியில் வந்து அதிகமாக அவங்க வந்து நாட்டம் செலுத்தலை. அவங்களுக்கு வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மாவே சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய மகளுக்கு பாட்டு பாடுறதுல அதிகம் விருப்பம் இருந்தது. அதனால் வந்து அவங்க அம்மாவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய மகளான ஜானகி அவர்களை வந்து பாட்டு கற்றுக்கிறதுக்கு வந்து அனுமதிச்சிருக்காங்க. பாட்டு கிளாஸ்க்கும் வந்து அனுப்பியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடுறதுல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதிலும் திரைப்பட பாடல்கள் மீது அவங்களுக்கு வந்து அதீத பிரியமும் அதிக ஆர்வமும் இருந்திருக்கு. அதனால் அந்த விஷயத்தில் அதிகமாக அவங்க வந்து நாட்டம் செலுத்தியிருந்தாங்க. நிறைய
பாடல்கள வந்து அவங்க முறைப்படி கத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு தான் அவங்க வந்து முதல்ல ஒரு மேடையில பாட ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து சினிமா துறையில வந்து பாட ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க முதல்ல பாடின பாடல் அப்படிங்கிறது ரொம்பவே ஹிட் ஆனதுனால, அடுத்தடுத்து திரைப்படங்கள்ல பாடல்கள் பாட வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சதாகவும் சொல்லப்படுது. அதற்கு பிறகு 1957வது வருடத்தில அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கணவரோட சப்போர்ட்ல அவங்க கணவருடைய அ பாதுகாப்புலயும் அவங்க கணவர் கொடுத்த அந்த நம்பிக்கையின் பேர்லயும் அவங்க நெறைய வந்து பாடல்கள பாட ஒப்புக்கொண்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் ஒப்புதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜானகி அம்மாவினுடைய கணவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி அவர் கணவர் இறந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாடுறதையே வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் வந்து அவங்களுடைய அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பாடல்கள் வந்து இல்லாத ஒரு திரைப்படம் கூட நம்மளால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு திரைப்படத்திலயும் ஏதாவது ஒரு பாடல் கண்டிப்பா ஜானகி அம்மா அவர்களினுடைய பாடல் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே பிரபலமாகவும் ஆரம்பிச்சாங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து 20 மொழிகள் வந்து கற்று தேர்ந்தவங்க அப்படின்றதுனாலேயே, அவங்க வந்து நெறைய பாடல்கள 20 மொழிகள்ல வந்து அவங்க பாடியிருக்காங்க. வெளிநாட்டு மொழியான ஜாப்பனீஸ்ல கூட அவங்க வந்து பாடல்கள பாடியிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இப்படி கிட்டத்தட்ட 20 மொழிகள் அறிந்து கொண்டு, அதற்கு ஏற்றவாறு அவங்க ரொம்பவே சரளமா பாடக்கூடிய தன்மை கொண்டவங்களாகவும் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களுடைய 70 ஆண்டு கால வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள பாடியிருக்காங்க. இப்படி இவ்வளவும் அவங்க வந்து சம்பாதித்த அனைத்து வித ச ஊதியமும் சரி, எல்லாமே சரி, அவங்க சம்பாதித்த மொத்த சொத்து மதிப்பும் சரிங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த மனைகள், வீடுகள், சொத்துக்கள் அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து அந்த நகையில போட்ட விஷயம், முதலீடுகளாக செய்த விஷயத்தின் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய சொத்து மதிப்பு தற்போது பார்க்கும் பொழுது 200,00,00,000 இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த 200,00,00,000யும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து உயிலா எழுதி வச்சிருக்காங்க. ஒரு இத்தன பங்கு தன்னுடைய பேத்திகளுக்கும், இத்தன பங்கு ட்ரஸ்ட்டுகளுக்கும், இத்தன பங்கு தன்னுடைய நெருங்கிய உறவுகளுக்கும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, பாட ம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பாடுறதுக்கு அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க. அந்த ஆர்வம் வந்து அவங்கள வந்து கிளாஸ்க்கு போக விடாம, அதாவது வந்து பாடல் கற்றுக்கொள்வதற்குண்டான கிளாஸ்க்கு போகுறதுக்கு தடுமாறுறாங்க. அதற்கான பண வசதி இல்லாத குடும்பங்களுக்கு, அது வந்து செலவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக அது வந்து ஒரு சில பகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவங்களுடைய சொத்து மதிப்புல அவங்க இறந்ததற்கு பிறகு, அவங்க வந்து அழகா வந்து நீட்டா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தந்த பெர்சன்டேஜ் இத்தனை பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத தெளிவா உயில் எழுதியும் வச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து வியக்கத்தக்க வகையில இருக்கிறது. தற்போது சில இந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இறந்து போன மறைந்த அ இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜா அவர்களினுடைய சொத்து விஷயத்துல வந்து நெறைய பூதாகரமாக வெடிச்சது. அதாவது அவங்களுடைய மருமகளுக்கும், மகளுக்கும் இடையே வந்து சொத்து பிரச்சனை வந்து ரொம்பவே வந்து புதாகரமா ஆச்சு. இது பற்றி நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள பகிர்ந்திருந்தாங்க. அதாவது பெற்றவர்கள் வந்து தன்னுடைய கடைசி காலங்கள்ல இந்தந்தருக்கு இன்னாருக்கு போகணும் அப்படின்ற மாரி எழுதி வச்சிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. அப்படின்ற மாரி நெறைய பேர் கருத்துக்கள சொல்லியிருந்தாங்க. பட் ஜானகி அம்மா அப்படி நடந்துக்காம அவங்க எல்லாத்தையும் வந்து அழகா நீட்டா எல்லாருக்கும் யார் யாருக்கு எவ்வளவு சேரணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டே இருக்காங்க அப்படின்றதே வந்து ஒரு நெகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா தற்போது பார்க்கப்பட்டு வருதுங்க.